வணக்கம் நிகிதா. ராமநாதபுரம் மாவட்டம் பால்கரையைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்ற பெண் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மூக்கு அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இவருக்கு மூக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்காக ஊசி போடப்பட்டது. இந்த ஊசியில் அதிகம் இருந்ததாக கூறி அவருக்கு கோமா ஸ்டேஜுக்கு சென்றார். இந்த நிலையில் மருத்துவர்கள் தவறான சிகிச்சை அளித்ததாக கூறி இன்று காலையில் அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனையடுத்து தற்போது உறவினர்களுக்கு தெரியாமல் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள நிர்வாகத்தினர் அந்த தமிழ்ச்செல்வியை இங்கிருந்து மதுரை அரசு ராசாஜி மருத்துவமனைக்கு மாற்றம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளார்கள். அந்த ஏற்பாடுகளை செய்து ஆம்புலன்ஸில் தமிழ்ச்செல்வியை ஏற்றி வைத்த போது உறவினர்களுக்கு தகவல் தெரிந்து இங்கிருந்து அங்கு மாற்றம் செய்வதற்கு அவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். இதனையடுத்து சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக தமிழ்ச்செல்வி ஆம்புலன்ஸில் வெண்டிலேட்டர் உதவியுடன் வைக்கப்பட்டிருந்தார். தொடர்ச்சியாக அவரது உறவினர்கள் அங்கு செல்ல அனுமதிக்க மறுத்ததால் தற்போது மீண்டும் ஆம்புலன்ஸில் இருந்து தமிழ்ச்செல்வி இறக்கப்பட்டு அவர் ஏற்கனவே எந்த வார்டில் சிகிச்சை பெற்றாரோ அந்த வார்டுக்கு மீண்டும் அவரை அழைத்து சென்றுள்ளார்கள். தொடர்ச்சியாக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடந்து வருவதாகவும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருச்சியில் நடந்த அதே நிகழ்வு தற்போது ராமநாதபுரத்தில் சேர்ந்த தமிழ்ச்செல்விக்கு நிகழ்ந்துள்ளதாகவும் அவர் உயிர் போன நிலையில் ரமணாபட பாணியில் தற்போது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகத்தினர் சிகிச்சை மேற்கொண்டு வருவதாகவும் உறவினர்கள் குற்றம் சுமத்தி வருகின்றார்கள். தொடர்ந்து ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே தமிழ்ச்செல்விக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு தற்போது மீண்டும் ஆம்புலன்ஸில் இருந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.